கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் புத பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். அவரும் சூரியனோட இவங்க 2 பேருமே பார்த்திங்கன்னா கேது பகவானுடைய நட்சத்திரம். அந்த கேது உங்கள் ராசியில் இருக்கார். ஒரு பக்கம் கேது உங்களுக்கு இருக்கிறது தெய்வ அனுகூலம், இன்னொரு பக்கம் உங்களுக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய். இந்த வாரம் துணிஞ்சு சில காரியங்களில் செயல்படுவீங்க, அதில் வெற்றியும் நீங்கள் அடைவீங்க. அதற்கான கிரக நிலைகளும் இந்த வாரம் உங்களுக்கு அமையும். இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. கையில் பணம் தனம் இருந்துக்கிட்டே இருக்குது. ரொம்ப நாளாக ஏதாவது வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நிறையா இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் இருந்தால் கூட அதற்காக செலவு பண்ண வேண்டிய காலங்களும் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்திலே சனி பகவான் ராகுவோட இருக்கிறதுனால, ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு வேலையில் சப்போர்ட் பண்ணுவாங்க, உங்களுடைய சுப்பீரியரும் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க. பட் என்னென்னா உங்களுடைய 4ஆம் இடத்துல சூரியன் புதன் இருக்கிறதுனால எந்த ஜாபில் இருந்தாலும் நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் அந்த வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் இருப்பீங்க. சொந்த பிஸ்னஸ்லேயுமே உங்களுக்கு தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை. அதுக்காக தொழில் இல்லாமல் இல்லை, தொழில் இந்த வாரம் உங்களுக்கு விட்டு விட்டு நடக்கும். நீங்கள் பார்க்கும் பிஸ்னஸை விட்டு வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இந்த வாரம் உங்களுடைய எஜுகேஷன் எல்லாம் இருக்குது. அம்மாவுடைய அன்பு ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். உங்களுடைய 8ஆம் இடத்துல குரு பகவான் அவருமே பார்த்திங்கன்னா கேதுவோட இருக்கிறதுனால உங்களுக்கு யாருக்கும் கடன் கொடுத்தீங்கன்னா இந்த வாரம் அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம். உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள். இந்த வாரம் நரசிம்மருடைய வழிபாடும் பகவான் ஆஞ்சநேயரையும் வழிபாடு பண்ணுங்கள். சிறப்பான நற்பலன்கள் உங்களுக்கு அமையும்.